சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பாவை கண்டும் காணாமலும் என் குழந்தை நீ சென்று விடாதே. நாளைய தினம் நான் சொல்கின்ற இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை அரங்கேற்றப் போகிறது. இவர் யார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாய் அப்பா உன்னோடு உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் எப்பொழுதும் என் குழந்தை எதையும் எண்ணி நீ கலங்கிவிடக்கூடாது. உன் அப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பா ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல வருகிறேன் என்றால் அந்த இடத்தில் நீ உன் வாழ்க்கையையும் நிச்சயமாக பார்க்க வேண்டும் அல்லவா? எதையுமே நான் சரியானபடி உனக்கு சொல்லிவிட எண்ணுபவன் அல்லவா? இந்த நேரம் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் தாண்டி, இனிமேல் என்ன நடக்க இருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல நினைக்கும் இந்த நேரம், இனி நடப்பது எல்லாமும் சரி என்பதனை நீ உணரத்தான் வேண்டும். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் என் குழந்தை நீ யோசித்துக் கொண்டு இனியும் மனம் வேதனைப்பட்டு கொண்டிருப்பது நியாயமற்றது. உனக்காக என்ன நடக்கிறது, இந்த அப்பா உன் வாழ்க்கையில் எதை நடத்துகிறேன் என்பதையெல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நிலை, அதாவது உன்னை எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத இந்த சாயப்பா நாளைய தினம் உன்னை தேடி வருகின்ற ஒரு ஆணை பற்றி உன்னிடம் பேச வந்திருக்கிறேன் என்றால் இதனை நீ கட்டாயமாக உணரத்தான் வேண்டும். எதையுமே சர்வ சாதாரணமாக நீ விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நீ தள்ளிவிட முடியாது. உனக்கென என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் முழுக்க முழுக்க நீ கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி இது நாள் வரையிலும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் என் குழந்தை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நாள் முதல் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டும் அல்லவா? எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்துவதை விட உனக்காக வரக்கூடிய மனிதர்கள் யார் என்பதனை சற்று சிந்தித்து, அதிலும் குறிப்பாக இந்த ஆண் நீ பெற்ற பிள்ளைக்காக உன்னை தொடர்ந்து வருகிறார் என்று சொன்னால், இவரை உன்னால் உதறிவிட முடியுமா என்று நிச்சயமாக இந்த நேரம் இந்த விஷயம் உனக்கு நடத்தி கொடுப்பது போல உன் வாழ்க்கையில் வேறு எதுவும் உனக்கு நடத்தி விடுவதில்லை என்பதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக புரிந்து, உனக்கு நடக்கும் இந்த நேரங்களை நீ என்னவென்று முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நீ ஆசைப்பட்டு நிற்பது எல்லாமும் நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு கிடைக்கும். இந்த சாய் அப்பா நான் முன்னின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக மாறும். சாய் அப்பா சொல்ல சொல்ல உனக்கு நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் யோசிக்கும்படியான சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். நம்மை அதிகமாக சிந்திக்க வைத்தது உண்மைதான். ஆனால் சில விஷயங்கள் இப்படித்தான் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று இருக்கும் பொழுது, நாம் விரும்பிய விஷயங்களை நமக்கு இப்படித்தான் கொடுக்கும் என்று இருக்கும் பொழுது, இதை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தில் எடுத்து வந்துவிட வேண்டும். இது ஒரு அதாவது இது ஒரு தெய்வம் நம்மை தேடி வந்து நமக்கு இது போன்ற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்றால், நம் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் வருகிறார், அதுவும் நாம் பெற்ற பிள்ளைக்காக வருகிறார் என்றால், நிச்சயமாக அந்த தருணத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. என் அன்பு குழந்தையே, எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையின் சில விஷயங்கள் நமக்கு புரிந்துவிட்டது என்றால், அதன் பிறகு நாம் வருத்தப்பட மாட்டோம். அடுத்தவர் முகத்தில் பேச நினைத்தால் முதலில் நாம் கைகள் தான் கரியாகும் என்பதனை ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. அடுத்தவன் முகத்தில் கரியை பூச முன்வந்த அந்த கரியை நம் கைகளில் தான் நாம் அள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறந்துவிடக்கூடாது. அப்படியானால் இது போன்று செய்யும் நேரம், இது போன்ற ஒரு விஷயத்தை நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம், நாம் என்ன நினைக்கிறோம், என்ன நடக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்கக்கூடிய நொடியில் அந்த தீமை நமக்கே திரும்பும் வரை கர்மா கண்விழித்து காத்திருக்கும் என்பதை மறக்கக்கூடாது. கர்மா இதை எல்லாமும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கும். அது உன்னை வந்து சேரும் வரை உன்னை விட்டு விலகாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் குழந்தை சந்தித்த விஷயங்கள் அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாய். ஆனால் இனி எப்பொழுதும் நான் உன்னை தொடரும் பொழுது நான் என்னவெல்லாம் உனக்கு சொல்ல நினைக்கின்றேனோ அது எல்லாமே உனக்கு சரியாகவே புரியும் என்பதை நீ மறந்து விடாதே.
சாயப்பா முன்னிருந்தது போல அல்ல, இப்பொழுது பல நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் வரத் தொடங்கி இருக்கிறது. பல நல்ல விஷயங்கள் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு புரிய தொடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் யோசித்து என் குழந்தை இனியும் நீ வருந்தாமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளுக்கு நீ நிச்சயமாக கட்டுப்பட்டு நடந்துவிட்டால் அது போதும். இனி எந்த நாளும் உன் அப்பா நான் உன்னோடு துணை இருப்பது நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் என் குழந்தையே. எப்பொழுதும் இன்னொருவரின் உதவியை பெறக்கூடாது என்று உன் அப்பா நான் தான் உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருந்தும் கூட இப்பொழுது ஒருவனுடைய உதவியை நீ பெற வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்றால் இதனை நீ உடனடியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உடனடியாக இதனை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யாருடைய உதவியை சாயப்பா பெற சொல்கிறார், யார் நம்மை தேடி வருகிறார் என்ற ஒரு விதமான எண்ண ஓட்டங்கள் உனக்குள் வரத் தொடங்கிவிட்டது. அப்பா சொல்லும் வரை பொறுத்திருந்து கேட்கும் குழந்தைகளால் மட்டுமே எதையுமே இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்தது போல நிச்சயமாக பெற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் நிறைவான ஒன்றை இனி உனக்கு நிச்சயமாக தரும். நீ இழந்ததையெல்லாம் உனக்கென்று நிச்சயமாக மீட்டுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதும் மற்றவர்களோடு ஒப்பிடாமல் தனித்து பயணம் செய். தோல்வி முடிவாக கருதப்படக்கூடாது. அது ஒரு வெற்றியின் தொடக்கம் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து புரிந்து என் குழந்தை நீ சரியாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாயப்பா எதையும் நினைத்து உனக்காக வருந்திக் கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகும் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையில் எதையாவது இழக்கும் பொழுது நீ எண்ணிக்கொள், இதைவிட சிறப்பான ஒன்று இந்த வாழ்க்கை உனக்கு தருவதற்கு உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை. இன்றைக்கு இல்லை என்றாலும் நாளை, நாளை இல்லை என்றாலும் இன்னும் ஒரு நாள், இதற்கெல்லாம் புலம்பி தவித்து தள்ளித்தான் போகுமே தவிர எதுவுமே இங்கு கிடைக்காமல் போகாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விஷயங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்காமல் போகாது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் நீ உறுதியாக இரு. எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் எளிதாக புரிந்து கொள்ளும் பக்குவம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் உடைத்தெறிந்துவிட்டு உன்னால் நிச்சயமாக மேலே ஏறி வர முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் நீ இழக்கும் நேரம் உன்னுடைய மனது எதையாவது சிந்தித்து உன்னை கலங்கடித்து விடுகிறது. ஆனால் இப்படியெல்லாம் நீ கலங்கி கொண்டிருப்பதை தாண்டி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக புரிந்து கொண்டாலே அது இத்தனை நிலையில் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதையெல்லாம் இனி நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடப்பதையே நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரம் இனி உன்னை சுற்றி நான் வந்து தரக்கூடிய விஷயங்கள் சாயப்பா சொல்ல சொல்ல இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்ணீரை அடக்க முடியாமல் கதறி அளவு முடியாமல் நெஞ்சுக்குள் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கவும் முடியாமல் இந்த உலகத்திற்கு முன்னால் நான் சந்தோஷமாக இருப்பது போல காட்டிக் கொண்டிருக்கின்றேன். சில வழிகள் அப்படித்தான், யாரிடமும் சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது. ஒவ்வொரு நாளும் இது போன்ற ஒரு நிலையோடு தான் இந்த வாழ்க்கை விடுகிறது என்று சொல்லி என் குழந்தை நிச்சயமாக நீ வருந்திக் கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த நேரம், இந்த சாயப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உன்னை வலிமைப்படுத்தும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். சாயப்பா இருக்கும்பொழுது உனக்கு எல்லாம் சரியாக நடந்து உன்னை வாழச் சொல்லும் என்பதை நீ தெரிந்து கொள். சாயப்பா சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க உனக்கு ஒரு புரிதலை கொடுத்து உன்னை நிம்மதியோடு வாழ வைக்கும். எந்த இடத்திலும் உன்னை கைவிடாது என்பதை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரங்களில் இனி எந்த நாளும் இந்த அப்பா உனக்கு துணை இருப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனிமேலும் என் குழந்தைக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் உன்னை மீட்டெடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். சாயப்பா உன்னோடு இருக்கும் எல்லா நிமிடங்களிலும் நான் விரும்பியதையெல்லாம் உனக்கு சரியாகவே நான் நடத்தி தந்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இத்தனை காலம் என் குழந்தை நீ இழந்த இழப்புகள் எல்லாமும் இனி உன்னை மீட்டெடுக்க வரும் என்பதை நீ புரிந்து கொள். இந்த நேரமும் நீ கடந்து வரும் எல்லா விஷயங்களும் சாயப்பா சொன்னது போல நாளைய விடியலில் நான் சொல்ல வருகின்ற இவருடைய உதவியால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த வாழ்க்கையை தந்துவிடும் என் குழந்தை. எப்பொழுதுமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நாம் அதிகமாகவே வருந்திக் கொண்டு தான் இருக்கிறோம். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி இருக்கும் இந்த நேரம்
நமக்கானது என்ன என்பதையும் நாம் விரும்புவதும் எல்லாமும் எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பதையும் நாம் சற்று ஆழமாக எப்பொழுதுமே சிந்திக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக கவனிக்க வேண்டும் அல்லவா? அதிர்ஷ்ட நேரங்களை என் குழந்தை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை எல்லாமும் உன்னை தாண்டி உன் அப்பா நான் அதை எல்லாமும் நடத்தி தருகின்றேன். சரியான நேரத்தில் எல்லாமும் சரியாகவே நடத்தி தருவேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது என்பதில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. சாயப்பா உன்னை நல்லபடியாக எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் வெற்றி பெறச் செய்ய போகிறேன் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.